எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 30 மற்றும் 31 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு எந்த நடவடிக்கையின் கீழ் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ரேஷன் பிரம்மா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மியான்மரில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்துடைய தலைநகரம் பேங்காக்லேயுமே வந்து இப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இப்போது இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மியான்மர் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற பேரில் நிவாரண உதவிகளை இந்தியா வந்து அனுப்பியிருக்கு அந்த நாட்டுக்கு. ஸோ கவனிங்க, இப்போது நிலநடுக்கம் பாதிக்கப்படுறது, இல்லைனா ஒரு நாட்டில் வன்முறை ஏற்படுறது, இல்லைனா நெக்ஸ்ட்டு ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்கு உதவுறது, அந்த நாட்டிலேருந்து இந்தியர்களை மீட்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்தியா வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து தொடங்குவாங்க. இப்போது ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை இந்தியா தொடங்கியிருக்கு. எதுக்காக தொடங்கியிருக்காங்க? மியான்மர் தான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா 85 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கு. ஸோ அதை அடுத்து இப்போது மேலும் 70 டன் நிவாரணப் பொருட்களை ஐஎன்எஸ் சத்புரா மற்றும் ஐஎன்எஸ் சாவித்ரி ஆகிய கப்பல்கள் மூலமாக அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம், எந்த ஆப்ரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மியான்மர்ல நிலநடுக்கம், தாய்லாந்துல நிலநடுக்கம்னு பார்த்தோம். பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய டோங்கோ தீவுலையுமே இப்போ சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிக்டர் அளவுகோல்ல 7.1 அலகாக பதிவாயிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மியான்மர்லயுமே பார்த்தீங்கன்னா அதோடைய 2வது பெரிய நகரமான மண்டலாயில பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து அளவுகோல் ரிக்டர் அளவுகோல்ல 7.7 அலகுகளாகவும் 6.4 அலகுகளாகவும் பதிவாயிருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ், ஆப்ரேஷன் இந்திராவதி. ஸோ நம்ம இந்தியா கண்டக்ட் பண்ண ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ரேஷன் இந்திராவதி 2024 வந்து மேற்கொள்ளப்பட்டது. எதுக்காக அப்படின்னா ஹைட்டியில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டிருந்தது. ஸோ அதில் இந்தியர்களை அங்கேருந்து மீட்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் இந்திராவதி ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த ஆப்ரேஷன் தோஸ்த், இது 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா சிரியாலையும் துருக்கிலையும் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமானது ஏற்பட்டது. ஸோ அங்கே வந்து மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை வழங்குறதுக்காக ஆப்ரேஷன் தோஸ்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா. அடுத்த ஆப்ரேஷன் காவிரி, இது எதுக்காக? இது 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சூடான் நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய இராணுவத்துக்கும் துணை இராணுவ படைக்கும் இடையே வந்து ஒரு பிரச்சனை, அதாவது கலவரம் நடந்துச்சு. ஸோ அதை எடுத்து அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் காவிரி. அடுத்த ஆப்ரேஷன் அஜய், இதுவும் 2023 மேற்கொள்ளப்பட்டது. எதுக்காக அப்படின்னா இஸ்ரேல் மீது ஹமாஸ் பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல போர் எழும் சூழல் வந்து நிலவியது. இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியும். அந்த போர்லேருந்து இந்தியர்களை மீட்கிறதுக்காக, அந்த இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன் அஜய். அடுத்து ஆப்ரேஷன் கருணா 2023. ஸோ இது வந்து மியான்மரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மியான்மரில் வந்து மோக்கா புயலால் மியான்மர் நாடு பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மோக்கா புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சதுன்னா ஏமன் நாடு. இந்த மோக்கா புயல்னால கடுமையாக பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஆப்ரேஷன் கருணா போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் கொஸ்டின், உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடு எது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வந்து தொடர்ந்து 2வது ஆண்டாக உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடாக முதலிடத்துல இருக்கு. நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது ரொம்ப பாதுகாப்பான நாடு, வாகனம் ஓட்டுவதற்கான பாதுகாப்பான நாடாக நார்வே நாடு இருக்கு. மிக மோசமான நாடாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் தென்னாப்பிரிக்கா இருக்கு. நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. நீங்கள் உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடு தென்னாப்பிரிக்கா, 5வது இடத்துல இந்தியா இருக்கு, 3வது இடத்துல வந்து அமெரிக்கா இருக்கு. இது மொத்தமாக எத்தனை நாடுகளை கொண்ட தரவரிசை அப்படின்னா 53 நாடுகளை கொண்ட தரவரிசை. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜூடோபி அப்படிங்கிற அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் தான் இந்த தரவரிசையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாதுகாப்பான நாடாக நார்வே நாடு பார்த்தீங்கன்னா 4வது ஆண்டாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து ரீசன் நியூஸ், காற்று மாசு பட்டியல். ஸோ அதிகமான காற்று மாசு நிலவக்கூடிய நாடுகளில் நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியா 118வது இடத்துல இருக்கு. அடுத்து உலக பேச்சு சுதந்திர குறியீட்டுல இந்தியா 24வது இடத்துல இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின், இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மகிழ்ச்சி தரவரிசை இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்,
குடி பட்வா எந்த மாநிலத்தின் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. ஸோ குடி பட்வா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மராத்தி புத்தாண்டு தான் குடி பட்வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது. இந்த குடி பட்வா எந்த மாநிலத்தில்? மகாராஷ்டிராவில் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம் தான் இந்த குடி பட்வா. ஸோ கவனிங்க, இப்போது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருடப்பிறப்பு வந்து உகாதி பண்டிகையாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மராத்தி புத்தாண்டு வந்து குடி பட்வா அப்படிங்கிற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்கணும்னா, இப்போ ரீசெண்டாக இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மனதின் குரல், அதாவது மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து மனதின் குரல், அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றாங்க. அதில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மழைநீரை சேமிப்போம் அப்படிங்கிற இயக்கமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த 7-8 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம புதிய நீர்நிலைகளில் ஒரு 11 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவிலான நீரானது சேமிக்கப்பட்டிருக்கு. 11 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவிலான நீரானது இப்போ சேமிக்கப்பட்டிருக்கு இந்த மழை நீரை சேகரிப்போம் அப்படிங்கிற இயக்கத்தின் மூலமா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் வந்து 2025 கொண்டாட போகிறோம் இல்லையா, இது வந்து 10வது யோகா தினமாக கொண்டாட போகுது. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னவா அறிவிச்சிருக்காங்கன்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் யோகா தினத்திற்கான கருப்பொருளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்போ யோகா தினம் அனுசரிக்கப்பட்டதுன்னா 2015. அடுத்து மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, அவங்களுக்காக கேலோ இந்தியா போட்டி ரீசனாக நடந்துச்சு. அதில் முதல் 3 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு, தேர்ட் பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேசம். 4வது கேள்வி, சமீபத்தில் தமிழகத்தில் எத்தனை புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் சி 7. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் 7 புதிய நகராட்சிகளானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போது ஊராட்சி பகுதிகளை மேம்படுத்தும் வகையில், அங்கே அடிப்படை வசதிகளை வழங்கும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரூராட்சிகள்லாம் இருக்குல்லையே, அதோட ஒரு சில ஊராட்சிகளையும் சேர்த்து அதை நகராட்சிகளாக தரம் உயர்த்திருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ 7 புதிய நகராட்சிகளானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 7 புதிய நகராட்சிகள் என்னென்ன அப்படின்னா கன்னியாகுமரி, போலூர், செங்கம், கோத்தகிரி, அவினாசி, அடுத்து பெருந்துறை, சங்ககிரி. ஸோ இந்த 7 புதிய நகராட்சிகளானது இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அங்கே உயர்தர சாலைகள் அமைக்கப்படுறது, குடிநீர் வசதி வழங்குறது, அடுத்து திட்டக்கழிவு மேலாண்மை, புதை சாக்கடைகள் அமைக்கிறது, வடிகால் அமைப்புகள் அமைக்கிறது, தெருவிளக்குகள் அமைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களானது அங்கே மேற்கொள்ளப்படும். ஸோ அங்கே உள்ள உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும். அடுத்து நம்ம ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், ராமநாதபுரம் அப்புறம் பெரம்பலூர் ஆகிய நகராட்சிகள் பார்த்தீங்கன்னா பேரூராட்சியாக தரம் உயர்த்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே 25 மாநகராட்சிகள் இருக்கு. இப்போ இது 2 சேர்த்து 27ஆக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்லி எத்தனை மாநகராட்சிகள்னா 25 இருக்கு. இதில் 2 ஆட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு அடுத்த ஆகிய பேரூராட்சிகள் இப்போ நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, மகளிர் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணம் %% குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1%. இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, வர நிதியாண்டுக்கான பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 1லேருந்து பெண்கள் பெயரில் வந்து சொத்துக்களை வந்து அசையா சொத்துக்களை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா அந்த பதிவு கட்டணம் 1%ஆனது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது இப்போ ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ பெண்களுடைய பேரில் ஒரு வீட்டு மனையோ இல்லைன்னா ஒரு நிலமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வந்து வாங்குறாங்க, பத்திரப்பதிவு செய்கிறாங்க பெண்களுடைய பேரில் அப்படின்னா அந்த பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா 1%ஆனது குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா எல்லா நிலத்துக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்பு கொண்ட நிலங்களை அவங்க பேரில் வந்து பத்திரப்பதிவு செய்கிறாங்கன்னா அந்த டைமில் மட்டும் 1% அந்த பதிவு கட்டணமானது குறைக்கப்படும். அதுக்கு மேலே 1 கோடிக்கு மேலே நிலம் வாங்குறாங்க அந்த மாதிரி டைம்லாம் இருக்குன்னா அதுக்கு கிடையாது, அதுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ 10 லட்சம் மதிப்பு வரை இருக்கக்கூடிய நிலங்களை பதிவு செய்கிறாங்க பெண்களோட பேர்லனா அதுக்கு 1% வரைக்கும் இப்போது பத்திரப்பதிவு கட்டணமானது குறைக்கப்படும். அது ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வருது. 6வது கேள்வி, இந்தியா அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு தான் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒப்பந்தமானது கையொப்பமானது. கவனிங்க, இப்போ 2008 அணுசக்தி ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே கையொப்பமானது. இந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அணு உலைகளை அமைக்கிறது, அதை வடிவமைக்கிறதுக்காக அமெரிக்காவுடைய
ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு அமெரிக்காவுடைய எரிசக்தி துறையானது அனுமதி அளிச்சிருக்கு. ஸோ அதன்படி இந்த ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டாடா மற்றும் எல்என்டி அதாவது லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனத்தோடு இணைந்து நம்ம நாட்டில் அணு உலைகளை அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த அணுசக்தி ஒப்பந்தம் 2008 கையொப்பமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டதுலேருந்து வணிக ஆற்றலை பயன்படுத்துவதற்கான தடையானது இருந்தது. இப்போ அந்த தடைகளானது இப்போ அனுமதி வழங்கினது மூலமாக நீக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த 17 ஆண்டுகள் இந்த 2008 இந்த அணுசக்தி ஒப்பந்தம் கையொப்பமானது. இந்த கடந்த 17 ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை பரிமாற்றம் செய்வதற்கு இந்த அனுமதி வழங்கியிருக்காங்க இல்லையா, இது இந்த 2 நாடுகளிடையே அணுசக்தி தொடர்பான தொழில்நுட்பத்தை பரிமாற்றம் செய்வதற்கு வழிவகை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆலைக்கு பார்த்தீங்கன்னா 300 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட வகைப்படுத்தப்படாத நவீன அணு உலை தொழில்நுட்பத்தை பரிமாற்றம் செய்யறதுக்கு இது அனுமதி அளிக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எந்த நிறுவனம் வந்து அமைக்க போறாங்க? ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் அணு உலைகளை இந்தியாவில் அமைக்க போறாங்க. ஸோ இது அனுமதி அளிச்சிருக்காங்க இல்லையா, இந்த அனுமதி எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லும் அப்படின்னா 10 இயர்ஸ் 10 ஆண்டுகளுக்கு இந்த அனுமதியானது செல்லும். அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது வந்து மறு ஆய்வு செய்யப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடைய நிறுவனரும் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான். அவர் யாருன்னா கிருஷ்பி சிங். 7வது கேள்வி, தொல்குடி புத்தாய்வு திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. தொல்குடி புத்தாய்வு திட்டம் தமிழ்நாடு பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, கலை, மொழி இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல், அவங்களுடைய கலை, மொழி, கைவினை கலை, பாரம்பரியம் இது தொடர்பாக ஆராய்ச்சி செய்வதற்காக தான் தொல்குடி புத்தாய்வு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 70 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. ஸோ அதில் முதுநிலை மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொல்குடி ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக, பழங்குடியின மக்களுடைய ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்வதற்காக தலா 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது மாதம். அடுத்து முனைவர் ஆராய்ச்சி படிக்கிறாங்க இல்லையா, அதாவது PhD, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் தலா 25,000 ரூபாயானது தமிழக அரசு சார்பில் தொல்குடி புத்தாய்வு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 250 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படுது. இந்த திட்டமானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. 8வது கேள்வி, மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அரீனா சபலென்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பெலாரஸ் வீராங்கனை அரீனா சபலென்கா வந்து இந்த மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவில் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்துச்சு. அதில் உமன் சிங்கிள்ஸ் கேட்டகரி அதாவது மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த உலகின் நம்பர் 1 வீராங்கனையான அரீனா சபலென்கா சாம்பியனாக இருக்காங்க. இது இவங்க வின் பண்ண 1000 புள்ளிகள் கொண்ட ஒரு 8வது WTA பட்டம் தான் இந்த மியாமி ஓப்பன் டென்னிஸ் பட்டம். நெக்ஸ்ட் 9வது கேள்வி, WTT ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2025 எந்த நாட்டின் ஓ ஜூன் சங் சாம்பியன் பட்டம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்கொரியா. ஸோ தென்கொரியா நாட்டை சேர்ந்த ஓ ஜூன் சங் என்பவர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் நடந்த WTT ஸ்டார் கண்டெண்டர் போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த WTT ஸ்டார் கண்டெண்டர் போட்டியானது நடந்திருக்கு. இந்த போட்டியில் ஆடவர் பிரிவில் தென்கொரிய வீரர் ஓ ஜூன் சங் வந்து சாம்பியனாக இருக்காரு. அடுத்த மகளிர் பிரிவில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மிவா ஹரிமோட்டா வந்து சாம்பியனாக இருக்காங்க. 10வது கேள்வி, ஏப்ரல் 2025 ஆப்பிரிக்கா இந்தியா முக்கிய கடல்சார் ஒத்துழைப்பு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தார் இஸ் சலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தான்சானியா நாட்டின் தார் இஸ் சலாம் அப்படிங்கிற நகரத்தில் தான் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முக்கிய கடல்சார் ஒத்துழைப்பு பயிற்சியானது வர ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ சாகர் திட்டம் இந்திய கடற்படை சார்பில் சாகர் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 44 வெளிநாட்டு வீரர்கள் 9 நாடுகளை சேர்ந்த 44 வெளிநாட்டு வீரர்களுக்கு பயிற்சியானது அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கே நடந்திருக்கு இந்த பயிற்சி அப்படின்னா கேரளாவில் கொச்சியில் இருக்கக்கூடிய கடற்படை சார்ந்த பயிற்சி பள்ளியில் தான் இந்த 44 வெளிநாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. 9 நாடுகளை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த நாடுகள்னா
கொமரோஸ், அடுத்து கென்யா, மடகஸ்கர், அடுத்து மாலத்தீவு, மொரீஷியஸ், மொசாம்பிக், செஷல்ஸ், இலங்கை, தான்சானியா ஆகிய 9 நாடுகளை சேர்ந்த 44 வீரர்களுக்கு சாகர் திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படை சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு கேரளாவில் கொச்சியில் உள்ள பயிற்சி மையத்தில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த சாகர் திட்டத்தின் கீழ் இந்த பயிற்சி நடத்தப்படுது அப்படின்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கூடிய நாடுகள்கிட்ட ஒரு ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக தான் மொரீஷியஸ் நாட்டுக்கு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மகாசாகர் அப்படிங்கிற கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தெற்குலகுக்கான மகாசாகர் கொள்கை. மகாசாகர் அப்படின்னா பிராந்தியங்களுக்கு இடையே வந்து பாதுகாப்பை ஏற்படுத்துறது, வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு கொள்கை தான் மகாசாகர் கொள்கை அப்படிங்கிறது. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே மொரீஷியஸ்ல தான் சாகர் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது வந்து இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள்கிட்ட வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக, ஒத்துழைப்பை ஏற்படுத்துறதுக்காக. இது வந்து தெற்குலகில் உள்ள நாடுகள்கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியை ஏற்படுத்துறது, பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்காக. அடுத்து ஆப்பிரிக்கா இந்தியா முக்கிய கடல்சார் ஒத்துழைப்பு பயிற்சியானது வர ஏப்ரல் மாதம் நடைபெற போது. எங்கே நடக்க போகுது அப்படின்னா தான்சானியா நாட்டின் தார் இஸ் சலாம் கடலோர பகுதியில் நடைபெற இருக்கு. இந்தியாவும் தான்சானியாவும் தான் இந்த பயிற்சியை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பயிற்சியை வந்து நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் தொடங்கி வைக்க போறாங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் அப்படின்னா என்னன்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவாக் சங்கம். இது 1925 தொடங்கப்பட்டது. இப்போ இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவாக் சங்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ 100 ஆண்டு நிறைவை வந்து இப்போ கொண்டாடுறாங்க. ஸோ அதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் நாகப்பூரில் நிறுவப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய தலைமையகத்துக்கு சென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்ம சட்ட மேதை BR அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவிய இடமான தீக்ஷா பூமி, இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. ஸோ தீக்ஷா பூமி அப்படிங்கிற இடத்துக்கு சென்றிருக்காங்க. அடுத்து RSS உடைய நிறுவனர் KP ஹெட்கேவார், இவர் தான் வந்து RSS அமைப்பை வந்து நிறுவியவர். அடுத்து அந்த அமைப்புடைய 2வது தலைவர் வந்து MS ஹோல்வல்கர். ஸோ இவங்க 2 பேருடைய நினைவிடத்துக்கு பிரதமர் மோடி சென்றிருக்காங்க. அடுத்து இப்போ RSS உடைய 100வது ஆண்டு நிறைவானது கொண்டாடப்படுது. அடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி குறைஞ்சிச்சு, தமிழ்நாட்டுடைய எந்த முன்னெடுப்பின் மூலமாக இது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா மனிதநேய வார விழா அனுசரிக்கப்படுது, சமபந்தி விருதானது மேற்கொள்ளப்படுகிறது, சமத்துவம் காண்போம், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இத்தகைய நிலை அடைய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பழங்குடியின பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள், அவங்க வந்து அவங்களுடைய பெயர்ல நிலம் வாங்குவதை ஊக்குவிக்கிறதுக்காக ஆதி திராவிடர் மகளிருக்கான நிலம் வாங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நன்னிலம் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இந்த திட்டத்தின் கீழ் 625 பேருக்கு 30 கோடி ரூபாய் மானியமானது வழங்கப்பட்டு மகளிரை வந்து நில உடைமையாளராக நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆயுதப்படைகளுக்கு சிறப்பு சட்டமானது 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிறப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1958 பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டமானது இயற்றப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பதற்றத்துக்குரியதாக அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு பகுதி, ஒரு மாநிலம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அனுமதி இல்லாமல் தேடுதல் பண்ணுறது, ஒரு நபரை வந்து தேடுறது, அவங்களை கைது பண்ணுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஆயுதப்படையினருக்கு சிறப்பு அதிகாரமானது வழங்கியிருக்காங்க. இப்போ அந்த சட்டமானது 6 மாதங்களுக்கு இந்த மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசத்தில் செல்லும் சொல்லியிருக்காங்க. இது பதற்றத்துக்குரிய மாநிலங்கள் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ மணிப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், நாகா குகை பழங்குடியினர் மைதேகி சமூகத்தினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு கலவரம், பிரச்சனை, நக்சல் பாதிப்புகள், தீவிரவாத பாதிப்புகள் இங்கே இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் இந்த சட்டமானது இயற்றப்பட்டு அந்த இதில் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அந்த மாநிலங்களை. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடமலாப்பூரில் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு சேர்ந்த பெருமாள் சிலையானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடமலாப்பூரில். நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது ஏப்ரல் 5 பார்த்தீங்கன்னா Group 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இதுக்கான ஷெட்யூல் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 899 வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 600 ரூபி. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 12 பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 999. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் உள்ள பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 899 பே பண்ணால் போதும். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 999 வந்து பே பண்ணணும். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில், லைவ் கிளாஸ் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு எந்த நடவடிக்கையின் கீழ் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்குகிறது? ஆன்சர் ஆபரேஷன் பிரம்மா. இரண்டாவது கேள்வி, உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. மூன்றாவது கேள்வி, குடிபட்வா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. நான்காவது கேள்வி, சமீபத்தில் தமிழகத்தில் எத்தனை புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 7 நகராட்சிகள். ஐந்தாவது கேள்வி, மகளிர் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணம் %% குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1%. ஆறாவது கேள்வி, இந்தியா அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2008ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, தொல்குடி புத்தாய்வு திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. எட்டாவது கேள்வி, மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரீனா சபலென்கா. ஒன்பதாவது கேள்வி, WTT ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2025 எந்த நாட்டின் ஓ ஜூன் சங் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்? ஆன்சர் தென்கொரியா. பத்தாவது கேள்வி, ஏப்ரல் 2025 ஆப்பிரிக்கா இந்தியா முக்கிய கடல்சார் ஒத்துழைப்பு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் தார் எஸ் சலாம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.